வெல்கம் பேக் டு Halfboil Engineers. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன, பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதாவது வயர்மேனுக்கான ட்ரெயினர் கிட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான லிங்க் இருக்குது. அதில் போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அவைலபிலிட்டி அதில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ ஒரு ஜெனரேட்டர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஜெனரேட்டரில் வந்து ஒரு ரோட்டார் இருக்கும். அந்த ரோட்டார் வந்து ஒரு ரவுண்டு சுற்றுறதுக்கு, அதாவது ஒரு இடத்துல ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடிக்கிறதுக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து 360 டிகிரி வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த 360 டிகிரியை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வேவ் ஃபார்மாக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ப்ளஸ் 180 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது பாசிட்டிவில் 180 டிகிரி, நெகட்டிவில் 180 டிகிரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம வேவ் ஃபார்மாக போடும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ப்ளஸில் வந்து 180 டிகிரி போகும், மைனஸில் வந்து 180 டிகிரி போகும். ஸோ அதுதான் டோட்டலாக வந்து 360 டிகிரி, 360 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ரெண்டு டைரக்ஷன்லுமே ஃப்ளோ ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது ரொம்ப முக்கியமான வேர்டு. ஸோ இந்த டைமை வச்சு தான் இந்த 50 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸ்னு இந்த ஹெர்ட்ஸோட கவுண்டிங்கை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இந்த டைம் வச்சு தான் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரீக்வன்சியோட வேவ் ஃபார்ம் பார்க்கலாம். இந்த ஃப்ரீக்வன்சியோட டெஃபினேஷன் பாருங்களேன். இந்த நம்பர் ஆஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டட் பெர் செகண்ட், அதாவது அந்த சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சைக்கிள் அப்படின்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல எண்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த டெஃபினேஷனில் பாருங்களேன், நம்பர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு போட்டிருப்போம். நம்பர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னா ஒரு சைக்கிள் மட்டும் கிடையாது, நம்பர் ஆஃப் சைக்கிள் இருக்கலாம், 1 2 3 4 அப்படி இருக்கலாம். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 சைக்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோர்ஸ் வந்து 50 ஹெர்ட்ஸை வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும் பெர் செகண்டுக்கு. அதுதான் வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 50 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் எடுத்துக்குது. அதாவது ஒரு செகண்டுக்குள்ளே இந்த 50 சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போது அந்த ஒரு சைக்கிளோட கம்ப்ளீட்டிங் டைம் என்ன, அந்த ஒரு சைக்கிள் வந்து எவ்வளோ டைமில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F = 1/T ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியோட யூனிட். சரி, ஓகே, இப்போ நமக்கு தேவையானது வந்து டைம் வேணும். ஸோ அப்போ T = 1/F அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது F அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கலாம். ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 50 போட்டாச்சு, அப்புறம் 1/50 அப்படின்னு வரும். ஸோ இது நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 0.02 இதுதான் அதோட டைம். அதாவது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 0.02 டைம் எடுத்துக்குது. இது வந்து ஃபுல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் சைக்கிள் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அது ஃபுல் சைக்கிள். இல்லை நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, இல்லை பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது வந்து ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 0.02 செகண்ட் வந்து எடுத்துக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பவர் ஃபேக்டரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கொசைன் ஆங்கிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆஃப் ஆன் அல்டர்னேட்டிங் குவான்டிட்டி. ஒரு அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஆங்கிள் டிஃப்ரென்ஸை தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத அடுத்தபடியாக பார்க்கலாம். இந்த பவர் ஃபேக்டர் வந்து 3 விதமாக மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது யூனிட்டி பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர். இந்த பவர் ஃபேக்டரை வந்து நான் வந்து ஏசி வேவ் ஃபார்ம் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஏசி வேவ் ஃபார்மில் கரண்ட்டுக்கும் இந்த வோல்டேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி வருது, அந்த டிஃப்ரென்ஸ்லாம் எதனால் வருது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ இந்த பவர் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக்கலில் வந்து இந்த பவர் ஃபேக்டர் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பவர் ஃபேக்டரில் வந்து மிஸ்மேட்ச் ஆகி ஏதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப பிரச்சனை வரும். அதனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறதையும் நான் கடைசியில் சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா கரண்ட்டும் வோல்டேஜும் 0ல் ஆரம்பித்து 360 டிகிரி ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷனில் கம்ப்ளீட் பண்ணிடும். அதாவது 0ல் ஆரம்பித்து ரெண்டுமே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே வந்து 360ல் முடிஞ்சிடும். இதுதான் வந்து இன்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஃபேஸ் அப்படின்னா இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கும் இடையில ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. அது வந்து கரெக்டாக அதோட பாத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி லேகிங் அண்ட் லீடிங்கில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு அந்த ஆங்கிள் வந்து ரொம்ப டிஃபர் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டர் வந்து என்ன சொல்கிறது, ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஆக்சுவல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்பு, அப்புறம் ஹீட் எனர்ஜியை டிசிபேட் பண்ணுற இடத்துல, அதுக்கப்புறம் ஹீட்டர்லாம் கூட வந்து இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் மெயின்டைன் ஆகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவ் லோடில் மட்டும்தான் இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டர் மெயின்டைன் ஆகும்.
சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது லேகிங் பவர் ஃபேக்டர். இந்த லேகிங் பவர் ஃபேக்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டக்டிவ் காயில்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து இந்த லேகிங் பவர் ஃபேக்டர் வந்து கிரியேட் ஆகும். இந்த லேகிங் பவர் ஃபேக்டரில் வந்து வோல்டேஜ் 0ல வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் ஆனால் கரண்ட் வந்து மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர். இந்த லீடிங் பவர் ஃபேக்டரில் வோல்டேஜ் எப்பயும் போல் 0லேருந்து போயிட்டே இருக்கும். பட் ஆனால் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துருக்கோம். முதல்ல ஸ்டார்டிங்லேயே பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்து ஃப்ளோ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து இதை லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த லீடிங் பவர் ஃபேக்டர். சரி, ஓகே. இப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா என்ன, லேகிங் அண்ட் லீடிங் பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இந்த யூனிட்டி பவர் ஃபேக்டரில் வந்து அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பவர் இல்லைனா ஆக்டிவ் பவர் இல்லைனா ஆக்சுவல் பவர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இந்த லேகிங் அண்ட் லீடிங் பவர் ஃபேக்டர் இருக்குல்ல, இது ரெண்டையுமே வந்து ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்டிவ் பவர் அப்படின்னா வேஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். வேஸ்ட் எனர்ஜி, இதில் எப்படி வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேகிங் பவர் ஃபேக்டரில் கரண்ட் வந்து ஒரு -5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த -5 to 0 இருக்குல்ல, அதுதான் வேஸ்ட் எனர்ஜி. அப்புறம் லீடிங் பவர் ஃபேக்டரில் கரண்ட் வந்து +லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். ஒரு +10 வச்சுக்கோமே, அந்த 10லேருந்து 0 வரைக்குமே வந்து இருக்கிற அந்த எனர்ஜியை தான் வேஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வேஸ்ட் எனர்ஜிக்கான ரீசன். இந்த ரியாக்டிவ் பவரை எப்படி மென்ஷன் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, VAR அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. VAR அப்படின்னா வோல்டேஜ் கரண்ட் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி யூனிட்டி பவர் ஃபேக்டர் வந்து வாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போது ரியல் பவர் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர் இஸ் ஈக்குவல் டு அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பேரண்ட் பவரை வந்து VA அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போது டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லேகிங் பவர் ஃபேக்டர். இதனால் என்ன விளைவு, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லைன் லாஸ் வரும். அதுக்கப்புறம் வோல்டேஜ் ட்ராப்பும் வரும். அதுக்கப்புறம் லீடிங் பவர் ஃபேக்டரில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சென்டிங் எண்ட் வோல்டேஜ் வந்து இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ரிசீவிங் எண்டில் வந்து அதை விட அதிகமாக கிடைக்கும். அதுதான் வந்து ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஆஃப் லைன் பவர் லாஸ், இன்க்ரீசிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் லாஸ், இன்க்ரீசிங் ஆஃப் சிஸ்டம் வோல்டேஜ், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பவர் ஃபேக்டரும் நடக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. சின்ன பிரச்சனை சொல்ல முடியாது, பெரிய பிரச்சனையே சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இபி பில் வந்து அதிகமாயிரும். அதை வந்து பெனால்ட்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பவர் ஃபேக்டரை பார்த்தீங்கன்னா 0.8லேருந்து 1 இந்த வேல்யூக்குள்ளே மட்டும்தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை. கூட குறையாயிருச்சு, பவர் ஃபேக்டரோட வேல்யூ கூட இல்லை குறையாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இபிக்கு வந்து பெனால்ட்டி கட்டியே ஆகணும். ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்டில் வந்து நான் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ணல, ஆனால் என் வீட்டோட கரண்ட் பில்லு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேகிங் அண்ட் லீடிங் பவர் ஃபேக்டர். அவங்க வந்து பவர் ஃபேக்டர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இந்த பவர் ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதாவது பவர் ஃபேக்டரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து தனியாக ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சப்ஸ்டேஷன் அண்ட் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து பவர் ஃபேக்டரை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த கெப்பாசிட்டர் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால லீடிங் இருக்கும். இது வந்து லீடிங் பவர் ஃபேக்டர், ஓகேவா. இப்போ ஒரு லேகிங் பவர் ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேகிங் பவர் ஃபேக்டர் இருக்கும்போது நம்ம இந்த கெப்பாசிட்டரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டராக மாறிடும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் ஒருவேளை ஆல்ரெடி லீடிங்காக இருந்ததுன்னா அதுக்கும் வேறு மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்குது இந்த கெப்பாசிட்டர் பேங்க்கில். அதை வச்சு அவங்க வந்து பவர் ஃபேக்டர் வந்து கரெக்டாக 0.8லேருந்து 1 வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ் பவர் ஃபேக்டர் அண்ட் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ், பாய்.